وعليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم صدق الله وصدق رسوله الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين சர்வபுகழும் புகழ்ச்சி வல்ல இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா அவர்களுக்கு உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் உலகத்திற்கு ஒரு அருள்படியாக வந்திருந்த நபிகளின் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை முற்றிலும் பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீஈன்கள், தபஅ தாபீஈன்கள், வலிமார்கள், இமாம்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், இங்கு வருகை தந்திருப்பவர்கள், வர இருப்பவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சதா நிலவட்டுமாக. எல்லாம் அல்லா ரஹ்மான் அல்லாஹ் ரசூல் எதை கொண்டு வந்து நமக்கு கொடுத்து எப்படி விளக்கச் சொன்னார்களோ அப்படி முழுமையாக நடந்தோம். எதை விட்டு தவிர்த்து சொன்னார்களோ அதை விட்டு தவிர்த்து நடந்தும் இறையச்சத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக. புனிதமிக்க ரமதானிலே அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா ரமதானின் பொருட்டாக நமது பாவங்களை மன்னித்தல் புரிவானாக. இந்த ரமதானில் முழுமையாக ரமதான் நோன்புகளை நோக்கக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் தந்தல் புரிவானாக. ரமதானுடைய இராக்காலங்களில் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வல்ல ரஹ்மான் இந்த ரமதானின் பொருட்டால் நம்முடைய உடலை அவனை வணங்குவதற்கு ஆரோக்கியத்தை தந்தல் புரிவானாக. வல்ல ரஹ்மான் இந்த ரமதானின் பொருட்டால் நமது தொழிலிலே விவசாயத்திலே வரக்கத்தை தந்தல் புரிவானாக. ரமதானின் பொருட்டால் அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனைகளை விட்டு பாதுகாப்பை தந்தல் புரிவானாக. ஆமீன். மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் சிலவனங்களை விட்டும் அல்லாஹ் நமக்கு நிரந்தர பாதுகாப்பை தந்தல் புரிவானாக. ஆமீன். வல்ல ரஹ்மான் புனித இல்லமாம் கஅபத்துல்லாஹ்வுக்கு சென்று ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். ரௌலா ஷரீஃபுக்கு சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தல் புரிவானாக. ஆமீன். என்ற இந்த புனிதமான ரமதானுடைய முதல் ஜும்மாவிலே துஆ செய்தவனாக சில வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். பிறப்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா இந்த ரமதான் மாதத்தை நமக்கு ஒரு அருள்படியாக தந்திருக்கிறார். 12 மாதங்களில் ஒரு மாதத்தை நாம் அமல் செய்வதற்கென, அவரிடம் நெருங்குவதற்காக இந்த நோன்பை கடமையாக்கி இராக்காலங்கள் நின்று வணங்கி அவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக இந்த ரமதானை நமக்கு வெகுமதியாக அல்லாஹ் தந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ரமதான் மாதம் உங்களிடையே வந்திருக்கிறது. எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? ஷஹ்ரு பரக்கத், பரக்கத் நிறைந்த மாதம், அருள் வளங்கள் நிறைந்த மாதம் அது. அந்த மாதத்திலே அல்லாஹ் அவனுடைய அருளை இறக்கிக் கொண்டே இருக்கிறான். அந்த மாதத்தில் அருளை இறக்கிக் கொண்டே இருக்கிறான். நம்முடைய பாவத்தை மன்னித்துக் கொண்டே இருக்கிறான். நம்முடைய துஆக்களுக்கு பதில் தந்து கொண்டே இருக்கிறான். அதனால் அல்லாஹ்வுடைய இந்த மாதத்திலே, அருள் வளங்கள் இறங்கக்கூடிய இந்த மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே அவருடைய அருளை கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நம்முடைய இந்த 11 மாதங்கள் செய்த பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனை தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்.
அல்லாஹ் பதில் தந்து கொண்டே இருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த மாதத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் போட்டி போட்டு அமல் செய்பவர்களை அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். ஒரு காலத்திலே சிறு குழந்தைகளாக இருக்கிற பொழுது ஓதும் காலையில் நாங்கள் போட்டி போட்டு குர்ஆன் ஓதுவோம். நான் இத்தனை ஜுஸ் ஓதுனேன், இல்லை நான் இத்தனை ஜுஸ் ஓதுனேன், ஒரு நாளைக்கு 10 ஜுஸ் ஓதுனேன், 12 ஜுஸ் ஓதுனேன், இப்படியாக போட்டி போட்டு குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடிய ஒரு காலம் இருந்தது. நன்மைகளில் போட்டி போடுகிற பொழுது அல்லாஹ் தஆலா உற்று நோக்குகிறான். அதனால் சொன்னார்கள், உங்களுடைய உள்ளங்களை, உங்களுடைய நஃப்ஸுகளை நல்ல அமல்களை செய்து கொண்டு சேகரித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒப்பிடுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 ஆண் மக்கள். அதுபோல் அல்லாஹ் இந்த மாதத்திற்கு 12, இந்த வருடத்திற்கு ஒரு வருடத்திற்கு 12 மாதங்களை தந்திருக்கிறார். அந்த 12 மாதங்களில் ஒரு மாதத்தை சிறப்பிற்குரிய மாதமாக ஆக்கியிருக்கிறான். எப்படி ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 ஆண் மக்களில் ஒரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிக பிரியமானவர்களாக அல்லாஹ் ஆக்கினானோ, அதுபோல் இந்த 12 மாதங்களில் ஒரு மாதத்தை அல்லாஹ் தனக்கு பிரியமான மாதமாக ஆக்கியிருக்கிறான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் செய்த பாவத்திற்கெல்லாம் மன்னிப்பு வழங்கினார்கள். அதுபோல் இந்த ரமதானுடைய மாதம் உங்களுடைய 11 மாதத்திற்கு மன்னிப்பை வழங்குகிறது. இந்த 11 மாதங்களில் நீங்க செய்த பாவங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு, யா அல்லாஹ், இந்த 11 மாதத்தில் இவ்வளவு பாவங்களை செய்துவிட்டேன், உன் தர்பாரில் கொட்டிவிட்டேன் என் பாவத்தை என்று நீங்கள் சொல்லி அழுது கதறி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுவோமானால் நிச்சயமாக இந்த ரமதானின் பொருட்டால் அல்லாஹ் மன்னிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கிறான். அன்பிற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா சகோதரர்களையும் மன்னித்தார்களோ, அதே போல இந்த 11 மாதங்கள் செய்த பாவத்தையும் ஒரு மாதம் அல்லாஹ் மன்னிக்கிறான் இந்த ரமதானுடைய மாதத்திலே. அன்பிற்குரிய பெரியார்களே, நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட மன்னர்! அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு எப்படி இருந்தது என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், ஒரு நாள் நோன்பு விடுவார்கள். ஏன்? அவர்களிடத்தில் என்ன இல்லை? பணங்காசு இல்லையா? ஏன் அப்படி நோன்பு வைக்க வேண்டும்? ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விரும்பினார்கள். நபிமார்கள் தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். அப்படி இருந்தும் அவர்கள் தன்னுடைய நாட்டை ஆளக்கூடிய மன்னராக இருந்தும் கூட அத்தனை வேலைகளையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமலை ஏற்படுத்திக் கொண்டார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ர் நாட்டிலே எல்லாமே வேளாண்மையுடைய அமைச்சராக இருந்தார்கள். அமைச்சராக இருந்தபோது அவர்களிடத்தில் என்ன இல்லை? பணங்காசு இல்லையா? செல்வங்கள் இல்லையா? பொருளாதாரம் இல்லையா? அவர்கள் தான் எல்லா மக்களுக்கும் விநியோகிக்கிறார்கள். அப்படி இருந்து கூட பஞ்சங்காலங்களில் மக்கள் பஞ்சமாக இருக்கிற பொழுது தானும் நோன்பு வைப்பார்களா? மக்கள் கேட்டார்கள், அமைச்சர் அவர்களே, ஏன் நீங்கள் நோன்பு நோக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? நான் நோன்பு நோற்றால் தானே மக்களுடைய பசியை உணர முடியும். மக்கள் எவ்வளவு பஞ்சத்தில் இருக்கிறார்கள், எவ்வளவு பசியில் இருக்கிறார்கள். இந்த பசியை நான் உணர வேண்டும் என்றால் நோன்பு வைத்தால் தான் இந்த பசியை நான் உணர முடியும். அதனால தான் அல்லாஹ்வுக்காக நோன்பு நோக்கிறேன் என்றார்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் இறை நெருக்கத்தை பெறுவதற்கு நோன்பை தான் அவர்கள் வைத்தார்கள். நோன்பின் மூலமாக நம்முடைய உள்ளங்கள் சுத்தமடைகிறது மட்டுமல்ல, உடலும் சுத்தமடைகிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜகாத் உண்டு. நம்முடைய பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு ஜகாத். அந்த பொருளாதாரத்தை ஜகாத்தின் மூலமாக பொருளாதாரம் சுத்தமடைகிறது. அதுபோல நம்முடைய உடல்கள் சுத்தமடைய வேண்டும் என்றால் நோன்பு வைக்க வேண்டும். நோன்பு வைத்தால் தான் உடல்கள் பாவத்திலிருந்து சுத்தமடையும் மட்டும் என்பதல்ல, இறைவனுடைய அந்த தக்வா, இறையச்சத்தையும் நோன்பு உண்டாக்குகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரிய பெரியார்களே, அது மட்டுமல்ல, எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்கப்படாத ஒரு 5 விஷயங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறான்.
என்ன அந்த 5 விஷயங்கள்? ஒன்று, நோன்பாளி நோன்பு வைத்திருக்கிற பொழுது வயிறு காலியாக இருப்பதன் மூலமாக அந்த வயிற்றினுடைய நாற்றங்கள் வாயின் மூலமாக வருகிறது. வாய் துர்நாற்றம். இந்த நாற்றத்தினுடைய மதிப்பு அல்லாஹ்விடத்திலே என்ன மதிப்பு என்றால் கஸ்தூரியை விட மிக மிக நிறுவனம் உள்ள வாடை அது அல்லாஹ்விடத்திலே. இது எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்கலை. கபரிலிருந்து எடுத்தவர்கள் பொழுது கஸ்தூரி வாடை இருந்தவர்களாக வருவார்கள். அப்போது மக்கள் புரிந்து கொள்வார்கள் இவர்கள் நோன்பாளிகள் என்று. அன்புக்குரியவர்களே, இந்த வாக்கியம் நமது சமுதாயத்திற்கு மட்டுமே, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திற்கு மட்டுமே தந்திருக்கிறான். வேறு எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. இரண்டாவதாக, நமக்காக நோன்பு நோற்றவர்களுக்காக நோன்பு திறக்கும் வரை கடலில் உள்ள மீன்கள் எல்லாம் நமக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது. இவ்வளவு பெரிய பாக்கியம். மீன்களை கடலில் வாழுகின்ற அத்தனை பிராணிகளும் நோன்பு நோற்றவர்களுக்காக நோன்பு திறக்கும் வரை துஆ செய்து கொண்டிருக்கிறது. இந்த பாக்கியம் எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்திற்கு மட்டுமே தந்திருக்கிறார். மூன்றாவது பாக்கியம், சுவனலோகத்தை அலங்கரிக்கிறான் அல்லாஹ். சுவனலோகத்தை அலங்கரித்து சொல்லுகிறான், என்னுடைய அடியார்கள் உலகத்திலே தீமைகளை செய்து கொண்டிருந்தார்களே, அத்தனை தீமைகளை விட்டு விட்டு நன்மைகளை செய்து முன்னிடத்தில் வர இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த பாக்கியமும் எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. பெருமானாருடைய சமுதாயத்திற்கு மட்டுமே தந்திருக்கிறார். நான்காவது பாக்கியம், ஷைத்தான்களுக்கும் ஜின்களுக்கும் அல்லாஹ் விலங்கு போட்டு விடுகிறான். சேட்டைகள் செய்ய முடியாது. ரமதான் அல்லாத காலங்களில் ஜின்களும் இந்த ஷைத்தான்களும் என்னென்ன சேட்டைகள் செய்தனவோ இந்த ரமதானிலே எந்த சேட்டையும் அவர்கள் செய்ய முடியாது. அவருடைய வழியை எல்லாம் அடைத்து விடுகிறார். இந்த வாக்கியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்திற்கு மட்டுமே அல்லாஹ் தந்தார். அடுத்து இறுதியாக 5வது வாக்கியம், இறுதி, அதாவது இந்த மாசம் ரமதானுடைய இறுதி வருகிற போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நரக விடுதல் அளிக்கிறார். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த நாள் லைலத்துல் கத்ருடைய இரவா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, ஒரு நபர் வேலை செய்துவிட்டு கூலி எப்போது கொடுக்கும்? வேலை முடித்த பிறகுதான் கூலி கொடுக்கும். அதே போல ரமதானில் முழுமையாக நோன்பு நோற்ற பிறகுதான் அவர்களுக்கு நரக விடுதல் அளிப்பேன் என்று சொன்னான் அல்லாஹ். இந்த 5 பாக்கியங்கள் எந்த சமுதாயத்திற்கும் அருளப்படாத பாக்கியங்கள் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சாம யௌமன் இப்திகா வஜ்ஹல்லாஹ் பஅதஹு அல்லாஹு மின் ஜஹன்னம கபுதி குராபின் தாயிரின் வஹுவ ஃபர்ஹுன் ஹத்தா மாத ஹரிமா. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்று ஒரு நாள் நோன்பு நோக்கிறார். அவருக்கும் நரகத்திற்கு மத்தியிலே எவ்வளவு தொலைதூரம் தெரியுமா? ஒரு காகம், ஒரு பறவை குஞ்சியாக இருக்கும் போது பறக்க ஆரம்பிக்கிறது. பறந்து 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 வயோதிகமாகி இறந்து விடுகிறது. எத்தனை வருடங்கள் அது பறந்திருக்கும் சகோதரர்களே! அத்தனை வருடத்தினுடைய தொலைதூரம் ஒரு அல்லாஹ்வுக்காக நோன்பு நோற்றவருக்கும் அவருக்கும் உள்ள தொலைதூரம் என்றார்கள். நரகத்திற்கும் இந்த அடியானுக்கும் உள்ள தொலைதூரம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு தொலைதூரத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நோன்பாளிக்காக அல்லாஹ் கொடுக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வதாக பெருமானார் சொல்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே, மூசாவை நோன்பு வைத்தவருக்காக நோன்பு வைத்துக் கொண்டு துஆ கேட்கிறாரே, அந்த மனிதருக்காக நான் ஆமீன் சொல்லும்படி எந்த அரசை சுமந்திருக்கிறார்களோ மலக்குமார்கள், அந்த மலக்குமார்களுக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன், அந்த நோன்பாளிக்காக நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்பதாக. ஒரு நோன்பு வைத்துக் கொண்டு ஒரு நோன்பாளி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார். இவருக்கு ஆமீன் சொல்வதற்காக அரிசி சுமக்கக்கூடிய மலக்குக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், இந்த அடியானுக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு எனக்கு நானே கடமையாக்கிக் கொண்டேன் என்கிறான் அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ரமதானிலே வைத்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ரமதான்
நோன்பை போன்று எந்த அமலும் இல்லை. ஹஜ்ரத் அபீ உமாமா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் போருக்கு செல்ல வேண்டும். போருக்கு சென்று அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு ஜிஹாத் செய்து ஷஹீதாக ஆக வேண்டும். எனக்காக துஆ செய்யுங்கள் என்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், சல்லிமுஹும் முகன்னிமுஹும், நீங்கள் நல்ல சலாமத்தாக திரும்பி வரணும், கனிமத்து பொருளோடு வரணும் அப்படின்னு துஆ செய்றாங்க. இவர் கேட்டது என்ன? யா அல்லாஹ், போரிலே கலந்து ஜிஹாத் செய்து ஷஹீதாக மரணிக்கணும், அந்த ஆசை எனக்குன்றார். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன துஆ செய்றாங்க? நீங்க போர்க்களத்தில் கலந்து நல்ல சலாமத்தாக திரும்பி வருவீங்க, கனிமத் பொருளோடு வருவீங்கன்றாங்க. அப்போ போனாங்க, ஜிஹாத் செஞ்சாங்க, கனிமத் பொருளோடு வந்தாங்க, வெற்றியோடு வந்தாங்க, சலாமத்தா வந்தாங்க. இரண்டாவதும் ரசூலுல்லாஹ்விடத்திலே இதே கேள்வியை சொல்றாங்க, இதே மாதிரி துஆ செய்றாங்க. மூணு போரிலும் இதை போல் துஆ செய்தாங்க. அப்ப அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டாங்க, இந்த ஜஹாதை விட பெரியாமல் இருக்கிறது போலும், அதனால தான் ரசூலுல்லாஹ் சலாமத்தாக திரும்ப கனிமத் பொருளோடு திரும்பன்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு கேட்டு, யா ரசூலுல்லாஹ், இதை விட ஒரு பெரிய அமல், ஒரு சிறந்த அமல் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கு பிஸௌம் ஃபஇன்னஹு லா மஸலஹ, நோன்பை பற்றி பிடித்துக்கொள், நோன்பை போல் ஒரு அமல் இல்லைன்னு சொன்னாங்க. அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்துக்குரிய ஒரு அமல் இருக்கிறது என்றால், மிகப்பெரிய அந்தஸ்துக்குரிய பெரிய நன்மையை ஈட்டி தரக்கூடிய ஒரு அமல் இருக்கிறது என்றால் நோன்புதான். ஜிஹாதை விட ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடியது நோன்பு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு நரகத்தை விட்டும் தடுக்கக்கூடிய கேடயம் என்றார்கள். எப்படி ஒரு போரிலே கேடயம் வைத்திருப்பார்கள் எதிரிகளுடைய அம்பு நம்மீது படாமல் இருப்பதற்காக, அதே போல இந்த நோன்பு கேடயமாக இருக்கிறது, நரகத்தை விட்டும் தடுக்கக்கூடிய கேடயம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, இந்த நோன்பும் குர்ஆன் ஷரீஃபும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறது, யா அல்லாஹ், இவன் எனக்காக நோன்பு நோற்றான், உனக்காக நோன்பு நோற்றான், எல்லாம் உனக்காக குர்ஆன் ஷரீஃபை ஓதினான், இரா காலங்களில் விழித்திருந்தான், அவன் தூங்குவதில்லை என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வரை. அன்பிற்குரியவர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு என்று அல்லாஹ் இந்த நோன்பாளிக்காக ஒரு விருந்து ஏற்பாடு செய்கிறார் ஆகிரத்திலே, மறுமையிலே. அந்த விருந்து எப்படி இருக்கும் என்றால், அதாவது லம் தர ஐனுன் கத், லம் தர ஐனுன், எந்த கண்களும் பார்த்திராது, எந்த காதுகளும், வலம் தஸ்மா உதுன், எந்த காதுகளும் கேட்டிருக்காது, எந்த உள்ளத்திலும் அப்படிப்பட்ட ஒரு உணவு இருக்கிறதா, ருசியான உணவு இப்படி இருக்குமா என்று மனதில் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான், மனதில் ஊசலாடி கூட இருக்காது. அப்படிப்பட்ட உணவுகளை அல்லாஹ் அங்கு வைத்திருக்கிறான். அப்போது கேட்கப்படும், இந்த உணவு நோன்பார்களை தவிர யாரும் அமர மாட்டார்கள், அந்த விருந்திலே நோன்பாடிகள் மட்டுமே அமர்ந்து கொள்வார்கள். அங்கு ஒரு தட்டை வைக்கப்படும், அந்த தட்டையிலே மக்கள் உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். அப்போது அங்கு சொல்லுவார்கள், அதாவது மக்கள் எல்லாம் கணக்கு வழக்கிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் உணவருந்தி கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் யார் என்று கேட்பார்கள். அப்போது சொல்லப்படும், நீங்கள் எல்லாம் உணவருந்தி கொண்டிருந்த போது அவர்கள் நோன்பு நோட்டார்கள், நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அவர்கள் நோன்பு நோட்டார்கள், நீங்கள் இராக்காலங்களில் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் இராக்காலங்களில் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தார்கள், அவர்களுக்குத்தான் இந்த உணவு ஏற்பாடு என்று சொல்லப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, நோன்பு வைத்தவர்களுக்கு அல்லாஹ் தனிப்பட்ட முறையிலே விருந்தளிக்கிறார். அந்த விருந்தை பற்றி இதுவரை நம்முடைய கண்கள் பார்த்திருக்காது, காதுகள் கேட்டிருக்காது, உள்ளத்தில் இப்படிப்பட்ட ருசி இருக்குமா என்று யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட உணவுகளை அல்லாஹ் இந்த நோன்பாளிக்காக மறுமையிலே தயாரித்து வைத்திருக்கிறார். அன்பிற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அது மட்டுமல்ல, நோன்பு வைத்துக் கொண்டு உணவை தடுத்துக் கொண்டார்களோ, யார் அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்துக் கொண்டு உணவையும் பானத்தையும் அல்லாஹ்வுக்காக தடுத்து நிறுத்தினார்களோ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமையிலே சுவனத்தின் கனிவர்க்கங்களை அவர்களுக்கு உணவாக கொடுக்கிறார்.
சுவனலோகத்திலே ஓடுகின்ற நீரோடைகளில் இருந்து நீரை புகட்டுகிறான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நோன்பாளி அவர்கள் வாயிலிருந்து ஊதுவார்களாம். அந்த ஊதுதலாகப்பட்டது அந்த அந்த புல்லாவும் கஸ்தூரிய வாடை கமழ்ந்து கொண்டிருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்கு ஒரு தட்டை வைக்கப்படும், ஒரு உணவு வைக்கப்படும். எங்கு அந்த தஹ்தல் அர்ஷுக்கு கீழே உணவு அந்த தட்டு வைக்கப்படும். அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்திற்கு கீழே வைக்கப்படும். அப்பொழுது யக்குலூன மின்ஹா அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். வன்னாஸல் ஹிசாப் மக்கள் எல்லாம் கணக்கை கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுது, மஹ்ஷரிலே நின்று கொண்டிருக்கிற பொழுது இவர்கள் மட்டும் அர்ஷுக்கு கீழே அல்லாஹ் கூட உணவை உண்டு கொண்டிருப்பார்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொல்வார்கள், ஒரு மனிதரை பார்த்தேன். அந்த மனிதர் இப்படிப்பட்ட மனிதர், அவர் தாகத்தினால் ரொம்ப துடித்துக் கொண்டு தாகம் தாங்க முடியாமல் என்னுடைய ஹவுதுக்கு அருகாமையில் வந்து விட்டார். அப்போது அவரை விரட்டி அடிக்கிறார்கள். அந்நேரத்தில் நோன்பு வருகிறது, உருவம் எடுத்து வருகிறது. ஓ மனிதா, ஓ நண்பரா, வாருங்கள் வாருங்கள், நான் யார் தெரியுமா? நீ ரமதானில் நோற்றாய நோன்பு, அந்த நோன்பு தான் நான். இதோ பிடிங்கள், தண்ணீரை பிடிங்கள், ஹவுதுல் கௌசர் இந்த நீரை புகட்டுகிறேன் என்று சொல்லுமாம் அந்த நோன்பு. வேற எந்த அமலுக்கும் இப்படிப்பட்ட பாக்கியம் இல்லை என்றார்கள் மேலும் சொன்னார்கள், சுவனலோகத்திலே அலங்கரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் சுவனத்தை அல்லாஹ் அலங்கரிக்கிறான். அங்கு பகூர் போடப்படுகிறது. நம்முடைய பள்ளி வாசலுக்கு எப்படி வாசனை திரவியங்கள் போடுகிறோமோ அதுபோல அல்லாஹ் அங்கு சுவனலோகத்திலே அலங்கரித்து வாசனை திரவியத்தை போடுகிறான். போட்டு சொல்லப்படுகிறது, இதை யெகோவாவின் பார்க்கிறார்கள். பார்த்து அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய இந்த நல்லடியார்கள் நோன்பு நோற்ற அடியார்களை எனக்கு கணவன்மார்களாக நீ ஆக்கு. அப்படி கணவன்மார்களாக நீ ஆக்கினால் எங்களுடைய கண்கள் குளிர்ச்சி அடையும், எங்களின் மூலமாக அவருடைய கண்களும் குளிர்ச்சி அடையும். அவர்களின் மூலமாக நாங்கள் குளிர்ச்சி அடைகிறோம், எங்களின் மூலமாக அவர்கள் குளிர்ச்சி அடைகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நோன்பாளிகளை எங்களுக்கு கணவன்மார்களாக ஆக்கு என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் சொல்கிறார்கள், எங்களை பெண் பேசக்கூடியவர்கள் உண்டா என்று கேட்கிறார்கள். எங்களை பெண் பேசி எங்களை மனமுடைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். என்ன மகர் தெரியுமா அவர்களுக்கு? அந்த இடத்தில் என்ன மகரை கொடுத்து திருமணம் முடிப்பார்கள் தெரியுமா? இரா காலங்களில் தஹஜ்ஜத் தொழுது கொண்டே இருந்தார்களே, அதுதான் மகராக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். காசு அல்ல, தங்கம் அல்ல அவர்களுக்கு மகர். என்ன மகர்? நம் தஹஜ்ஜத் தொழுதோமே, அந்த தஹஜ்ஜத்தை மகராக ஆக்கிக் கொண்டு நம்மை நோன்பு நோட்டவர்களை கணவன்மார்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள் அந்த ஹூரின் பெண்கள். அப்படிப்பட்ட பாக்கியம் நோன்பாளிகளுக்கு மட்டுமே கிடைக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். நோன்பிற்காக 4 விஷயங்களை சொல்கிறேன். இந்த 4 விஷயங்கள் யார் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு சுவனம் உறுதி என்றார்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, ஒன்று நஃபிலான வணக்கங்கள், நஃபிலான நோன்புகள். ரமதான் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் நஃபிலான நோன்புகள். திங்கள், வியாழன், ஐயாமில் பீது என்று சொல்லக்கூடிய 13, 14, 15 இப்படிப்பட்ட நாட்களில் நோன்பு நோக்கக்கூடியவர்கள், இரவில் நின்று வணங்கக்கூடியவர்கள், நஃபிலான வணக்கங்கள், இஷராக் நேரம் தொழுவது, துஹா தொழுவது, அவாபின் தொழுவது, இரவிலே நின்று வணங்குவது, இப்படிப்பட்ட நஃபிலான வணக்கங்களை யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு சுவனம் உறுதி என்றார்கள். இரண்டாவது தானம் தர்மங்கள். ரமதான் மட்டுமல்ல, ரமதானிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டும் காற்றை விட அதிகமான முறையில் தான தர்மங்கள் செய்வார்கள். எத்தனை பொருள்கள் தான தர்மங்கள் வந்தார்களோ அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். காரணம், இந்த காற்று யாருக்கும் கஞ்சத்தனம் செய்யாது, எல்லோருக்கும் அடையும். அந்த காற்று யாருக்கும் கஞ்சத்தனம் செய்யாது, எல்லோரையும் சென்றடையும். அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சதகா தான தர்மங்கள் செய்வதில் அதாவது காற்றை போல இருப்பார்கள், வீசும் காற்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு இம்ரைன் ஃபீ ظில்லி ஸதகத்திஹி யௌமல் கியாமா
ஒவ்வொரு மனிதனும் கியாமத்துடைய நாளிலே சதகாவுடைய நிழலில் இருப்பான். அங்கு நிழல் ஒன்று இருக்கு, சதகாவுடைய நிழல். அந்த நிழல் யாருக்கு? யார் உலகத்திலே தானம் தர்மங்கள் அதிகமாக செய்து கொண்டு இருந்தார்களோ அவர்கள் அந்த நிழலிலே இருப்பார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஓ பிலாலே, நீ அறிவாயா, நோன்பாளி நோற்றிருக்கிற ஒரு நோன்பாளியுடைய எலும்புகளும் தஸ்பீஹ் செய்கிறது என்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எலும்புகள், நம் உடலில் இருக்கிற எலும்பு தஸ்பீஹ் செய்தான், நோன்பு வச்சுக்கிறார். அப்படிப்பட்ட பாக்கியம் இந்த நோன்பில் கிடைக்கிறது. மூன்றாவதாக, ஜனாசா தொழுகையில் யார் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு சுவனம் வாஜிப் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான்காவதாக, நோயாளியை விசாரித்தல். நோயிற்றிருப்பாரானால் நம்முடைய உறவினர்களிலோ அல்லது ஊர் மக்களிலோ நமது சொந்தத்திலோ யார் நோயுற்றாலும் நோயாளியை விசாரித்து வருவது இருக்கிறதே, அதுவும் அவருக்கு சுவனத்தை தரக்கூடியதற்கு காரணமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட 4 அமல்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு சுவனம் உறுதி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, 3 நபர்களுடைய துஆ மறுக்கப்படுவதில்லை. 3 நபர்களுடைய துஆ. ஒரு நோன்பாளி துஆ கேட்கிறார், அல்லாஹ்விடத்தில் மறுப்பு இல்லை. ஒரு முசாஃபிர், ஒரு பயனாளி அல்லாஹ்விடத்தில் கையேந்து துஆ கேட்கிறார், அவருடைய துஆவுக்கு மறுப்பு இல்லை, அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கிறார். ஒரு அநீதம் செய்யப்பட்டவர் அல்லாஹ்விடத்தில் கையேந்து துஆ கேட்கிறார், இந்த 3 பேருடைய துஆவும் மறுக்கப்படுவதில்லை என்றார்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரிய பிரியார்களே, ஒரு முக்கியமான மாதம், நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழிக்கக்கூடிய மாதம் ரமதான். ரமதான் என்று சொன்னாலே அதான் போல். அந்த காலத்தில் வெயில், கடுமையான வெயில், இந்த ரமதான் வருமா? இந்த ரமதானுக்கு என்று என்ன பெயர்? ரமதானுடைய பேர் என்ன? அதாவது நம்முடைய பாவங்களை கழிக்கக்கூடிய, சாம்பலாக்கக்கூடிய மாதம் இது. எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் கூட இந்த ஒரு மாதத்தில் அழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கதறுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவன். தானே முன் வந்து கேட்கிறான், மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா? நமக்கு நல்ல நேரம் சஹருடைய நேரம். வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், அல்லாஹ் சொல்றான், சஹர் நேரத்திலே இஸ்திக்ஃபார் செய்கிறார்களே, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். சஹர் நேரத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். அந்த நேரத்தில் டிவி போட்டி ஓபன் பண்ணாதீங்க. நல்ல செய்தி சொன்னாலும் சரி, ஹதீஸ்களை சொன்னாலும் சரி, அல்லாஹ் சொல்லுவது அந்த நேரத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், துஆ செய்யுங்கள். ஹதீஸ் கேட்பதற்கு வேறு நேரங்கள் உண்டு. அது முக்கியமான நேரம். அது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் நெருக்கமான நேரம். அல்லாஹ் முன் வந்து கேட்கிறான், நீங்கள் ஹதீஸை கேளுங்கள் என்று சொல்லல. அந்த நேரத்தில் இஸ்திக்ஃபார் தேடுபவர்கள் உண்டா? பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா? பிடியை அகற்றுபவர்கள் உண்டா என்று கேட்கிறான் அல்லாஹ் முன் வந்து. அந்த நேரத்தில் கையேந்தி இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடத்தில் கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவான் சொல்றார். நம்முடைய நோயாளிகளை அல்லாஹ் அந்த நேரத்தில் அல்லாஹ் சுகமளிக்கிறான். இப்படிப்பட்ட நேரத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற சஹர் நேரம். எந்த சமுதாயத்திற்கும் சஹர் நேரத்தை கொடுக்கல. சொன்னாங்க, நீங்கள் சஹர் நேரத்தில் உணவு அருந்துங்கள், அது பரக்கத்தான நேரம். ஒரு பேரித்த பழமாவது சாப்பிட்டு நீங்கள் சஹர் செய்யுங்கள். இரவுல ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன், எனக்கு பசி இல்லை, அப்படியே தூங்கிடுறேன் அப்படின்னு தூங்கக்கூடாது. சஹர் நேரத்தில் எழுந்து தஹஜ்ஜுத் தொழுது ஒரு 2 பேரித்த பழமாவது சாப்பிட்டு தண்ணீரை கொடுத்து படுங்கள். அதுவே பரக்கத். நோன்புக்கு அதுவே பரக்கத். தாகம் எடுக்காது, பசி எடுக்காது. ஏன்? அந்த 2 பேரித்த பழத்தை கொண்டு அல்லாஹ் போதுமாக்கி கொடுக்கிறான். ஒரு உயர்தரமான நேரம் அது, தவறவிடாதீர்கள். அல்லாஹ் நமக்கு வெகுமதியாக கொடுத்திருக்கிற அந்த மாதத்திலே நேரத்தை நாம் வீணாக்கி விளையாட்டில் கழித்து சஹர் வரை விளையாடிவிட்டு நாம் சாப்பிட்டு வருகிறோமே, அதை விட துர்பாக்கியவான்கள் யாருமே இல்லை சகோதரர்களே. ரமதானிலே முன்வாரங்கள் அமல்கள் செய்வதற்கு முன்வாரங்கள் நல்ல அமல்கள் செய்வ அடுத்தவர்களுக்கு நீங்கள் ஆர்வம் ஊட்டுங்கள். இந்த இரவு வணங்குவேன்,
அல்லாஹ்விடத்தில் குர்ஆன் ஷரீஃப் ஓதி துஆ கேட்பேன், இந்த ரமதானில் இத்தனை குர்ஆன் ஓதுவேன் என்று அமல் செய்வதற்கு முன்வாருங்கள், ஆர்வத்தோடு இருங்கள். அல்லாஹ் நம்முடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு அவன் தயாராக இருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ரமதானிலே நம்முடைய பாவங்களை மன்னித்து நாம் அமல் செய்வதற்குண்டான ஆர்வத்தையும் தந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈராக் காலங்களில் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கு தந்தர்கள் புரிந்து நம் சதக்காக்களையும் ஜக்காத்துகளையும் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் நமக்கு தந்தல் புரிவானாக என்று நல்ல இடத்திலே உங்களுக்கு துஆ என்னுடைய செறிவுரை நிறைவுபடுத்தி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கல்லந்தோப்பில் அலாவுத்தீன் நகர் என்று ஒன்று இருக்கிறது. அங்கு மஸ்ஜித் ஒன்று இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி 5 சென்ட் நிலம் வாங்கியிருக்கிறார்கள், இடம் வாங்கியிருக்கிறார்கள் 10 லட்சத்திற்கு. அதில் 4 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 6 லட்சம் மிச்சம் பாக்கி இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவதாக இந்த ரமதானில் கஞ்சி காய்ச்சுவதற்காக 10 நாளைக்கு மீதம் இருக்கிறதா. 20 நாளைக்கு புக்கிங் ஆயிடுச்சு, இன்னும் 10 நாள் பாக்கி இருக்கு. அதற்கு சேர்த்து வசூலுக்காக வேண்டி நம் ஊரில் இருந்த முஅத்தின் கிஃபாயத்துல்லா அவர்கள் வந்திருக்கிறார்கள் வசூல் செய்வதற்காக. நம்மால் இயன்ற அளவு அல்லாஹ்வுடைய பள்ளிக்கும் இந்த கஞ்சி காய்ச்சுவதற்கும் உங்களை வணங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி